இப்போ வந்து சிகப்பரிசி புட்டும் கொண்டக்கடலை கறியும் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு போட்டு, கொண்டக்கடலைங்கிறதுனால கொஞ்சம் பூண்டு ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 பல்ல தட்டி போட்டிருக்கேன். அது செவந்தோன்னே சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே இதுக்கு நிறைய போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா போட்டு இதுமாரி வதக்கினோன்னே ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டுட்டு, கொஞ்சோண்டு உப்பு போட்டாக்கா நல்லா வதங்கும். இந்த குருமாக்கு தேவையான உப்பே போட்டுக்கலாம். கடலையிலே உப்பு இருக்கிறதுனால கம்மியாக உப்பை போட்டுக்கலாம். அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ராயாஸ் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதுமாரி கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு சின்ன முடி தேங்காய் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் கலந்துக்கலாம். இதுக்கு வந்து நான் கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். வெள்ளைக்கடலையோட அது நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் அதை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க விட்றணும். நல்லா கொதித்தோன்னே பச்சை கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டால் கடலைக்கறி தயார். இதுக்கு வந்து நான் சிகப்பரிசி புட்டு மாவு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து இடியாப்பம், கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வருது. அது ஒரு டம்ளரில் வந்து 1 டம்ளர் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு லைட்டாக உப்பு போட்டு லேசாக தண்ணியை தெளித்து பனையணும். இந்தமாரி பிடிக்கிற அளவுக்கு தண்ணி தெளிக்கணும் அதில், அப்போ தான் நல்லா வேகும். இது வந்து இட்லி பானையில் தட்டில் வந்து துணியை போட்டும் வேக வைக்கலாம். நான் வந்து கொழா புட்டு செய்கிறதுனால குக்கரில் தண்ணி வச்சு அந்த குழாயில் வச்சு வேக வச்சுருக்கேன். நல்லா வந்துருந்துச்சு இந்த புட்டும் கடலைக்கறியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சிகப்பரிசி புட்டு மாவு, வெள்ளை அரிசி மாவு வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்